ஆண்டவனை உயர்த்தி மீண்டுமாக நாங்கள் அனைத்து மூடப்பட்டது. ஆனால் வருடத்தின் இறுதியில் மீண்டும் நாடத்தில் அடைப்பதற்கு கமிட்டி உறுப்பினர் அனைவருக்கும் இடையே குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் சகோதரர்களெல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பகுதி நீங்கள் திருவள்ளுவர் திருமறையில பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் உண்மையான உறவினர், the real relation. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான உறவினர்கள் வந்து அழைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மறுமொழி இவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்தாரே, அதனுடைய ஒரு வாக்குத்தத்த வசனமாக பழைய ஏற்பாட்டு பகுதி 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது ரொம்பவும் எனக்குள்ளாக ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறது நம்மளோட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் கர்த்தராகவும் அவர் தம் இரக்கங்களின்படியும் நம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மை. ஹல்லேலூயா. மகா நன்மை சாதாரண நன்மை இல்லைங்க. இது நம்ம சுத்தி இருக்கிற செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் கொரோனாவில் என்னதுங்க டாப்ல இருந்துச்சு. நம்ம பக்கத்துல தான் இருக்கிறோம், மருத்துவமனை பக்கத்துல. ஆனால் அப்படி இருந்த சூழலிலும் அவரை மறந்த பொழுதிலும் அவர் நம்மை மறவாதவராய் நம்மை பாதுகாத்து வந்தாரு. அதான் மகா பெரிய கிருபை, மகா பெரிய தயவு. அந்த தயவு நிமித்தமாக தான் இன்று நாம் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம், நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதன் கீழாக நாம் பார்க்கிற பொழுது முதலாவது கடவுளின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். Feel the feeling of Lord. கர்த்தருடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த தலைப்பு எடுக்கும் போது எனக்குள்ளாக வித்தியாசமா இருந்துச்சு. மனுஷனுடைய உணர்வே நம்ம புரிந்து கொள்ள முடியல, கடவுளுடைய உணர்வை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இல்ல? ஆனால் திருமறையில பார்க்கிற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்கிறார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை இதுதான். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் என்று கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய மறுமொழி இப்படியாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய உணர்வை, கடவுளுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே பகுதி
லூக்கா 8ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களில் இருக்கிறது. இங்க பார்க்கிற பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை பார்க்கும் பொழுது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடைபெறாது. ஆமென். பிரைஸ் ஜீசஸ். உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. நம்ம ஒரு வழி கூகுள் மேப்ல ஒரு வழி தேடுவோம், ஆனா அந்த வழியா போகும்போது என்ன பண்ணுவாங்க? டைவர்ட் போர்ட் மாட்டிருக்கும், ரோட் டைவர்ட் போட்டிருக்கும். இல்ல மேப்ல எதாவது போட்டுருந்துச்சு, இல்ல நீங்க அப்படி போங்க அப்படி வாங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய உணர்வை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இங்க பார்க்கிறோம் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு, ஆண்டவர் நம் மீது வைத்த பாசம், ஆண்டவர் நம் மீது காட்டின கருணை, எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக அவருடைய உணர்வை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரத்தில் அன்பு செலுத்துறோம், நாம் ஜெபிக்கிறோம், நன்மைகளை செய்கிறோம், நன்றியை எடுக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? நினைக்கிற யோசித்து பார்த்து தெரியுமா? வெப்பம் செய்ய பாடுவார், அருமையா சொல்லுவார், இல்ல உன் நினைவுகள் என் நினைவுகளா இருக்கணும், உன்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய செயல்பாடுகளா இருக்கணும்னு அழகா சொல்லுவார். அப்போ ஆண்டவர் நினைக்கின்ற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் குறித்து நினைக்கிற காரியம், நாம் ஆண்டவரை குறித்து நினைக்கிற காரியம். இன்னைக்கு உலகத்துல 2 விதமான சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாம் பார்த்துட்டு தொடக்க காலத்துல, அந்த காலத்துல இருக்கிற பெற்றோர்கள்லாம் ஒரே சிந்தனையில இருப்பாங்க. என்ன சிந்தனை? ஒரே சிந்தனை தான் அவங்களுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வளர்க்கணும், அவ்வளவுதான். வேற எந்த சிந்தனை இருக்காது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 2 சிந்தனை, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், கூட என்ன பண்ணணும், சொத்தை சேர்க்கணும், எல்லாத்தையும் செய்யணும், சம்பாதிக்கணும், ஓடணும், முடியாது. அப்ப அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு சிந்தனை. எப்படின்னா சாப்பாடு போட்டு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு படிப்பு கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில உயர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு சிந்தனையில இருந்த காலம் போயிட்டு என்ன ஆச்சுங்க, 2 சிந்தனையா போச்சு. குறிப்பா ஆலயத்துக்கு வந்தோம்னா பல சிந்தனை வரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லல, வீட்டுல இருந்து நம்ம எதை குறித்து யோசிக்க மாட்டோம். சர்ச்சில் உட்காந்து ஃபேன் கீழே உட்காரும் போது தான் நாளைக்கு 29 நீங்க 28 இல்ல 32 இல்ல அப்படி யோசிப்போம். பயங்கரமா 3 மணிக்கு அங்க போறோம்ல, 4 மணிக்கு இங்க சீன் இல்ல, இங்க நடக்கிற நிகழ்வெல்லாம் மறந்துடும். ஆலயத்துல உட்கார்ந்து தான் என்னது நம்ம மைண்ட் அவன் கேட்ச் பண்ணுவோம். ஏன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை துதிக்க கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த சிலுவையை பார்க்க கூடாது. பார்க்காதபடி உங்களை டைவர்ட் பண்றதுக்கு தான் ஆலயத்துல உட்காரும் போது நடக்கிற சிந்தனை. இது உண்மையா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை மாதிரி அங்கேருந்து இங்க வந்தவன் தான், இதே ஆலயத்துல நானும் சிந்தித்தவன் தான். நான் இதே மேடையில் நின்று பல குரலை பேசி பலவித காரியங்களை செய்து வந்தான். டெக்கரேஷன் பண்ணும்போது அது மேலே ஏறி டெக்கரேஷன் பண்ணுவேன். டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இறங்கி அந்த நேரத்தில் என்ன இருக்கிறாரோ அவர் மேலாம் பேசுவேன். விளையாட்டு நேற்று இதில் ஏறுகிற பொழுதெல்லாம் நம்ம யோசிக்கின்ற காரியம் ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதனால பார்க்கிறோம் இங்கு உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யோவான் 8:15. யோவான் 8:15. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பீர்கள், நான் ஒருவரிடம் பண்ணல. ஆமா, நம்முடைய சிந்தனை வந்து மாம்சம் தான். நம்ம மாம்சத்துப்படி என்ன பண்றோம், ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்குதுங்க, அவங்கள வேற மாதிரி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் தீர்ப்பு அழகா சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்கு படி தான் நியாயம் தீர்ப்பீங்க, அந்த நியாயம் கிடையாது. நான் நியாயம் தீர்க்கிற விதம் வேறு. அதில்தான் நம் ஆண்டவரை நாம் அவருடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் செய்கிற செயல்பாடு, ஆண்டவர் நம்மிடத்துல காட்டின அன்பு, இவெல்லாம் நினைச்சு பார்க்கறதே இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், நேற்று ஒரு சகோதரத்தை பேசும்போது, உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்க உட்கார்ந்து ஆண்டோட வார்த்தை கேட்கறீங்க பாத்தீங்களா, இதான் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நோயற்ற வாழ்வு அதெல்லாம் கிடையாது. நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து நீங்க ஆண்டவரை பாக்குறீங்களே, ஆண்டோட வார்த்தையை கேட்கறீங்களே, இதுதான் blessing by Jesus. இதுதான் blessing. அடுத்த வினாடி என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் blessing. உலகத்துல வாழ்க்கை பொழுது அனைத்தும் everything will be follow with us. எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். ஆனா ஆண்டவர்
நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் நான் படிக்க கேட்ட கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த படிங்க. கலாத்தியர் 4:6 படிங்க. அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிட, அப்பா பிதாவே அழைக்கும்படியான புத்திர சுவாரத்தை, the right it will be given each and everybody, ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம மறந்துடும். அப்போ அப்பா அம்மா நம்ம கூப்பிடுறோம்னா அப்ப அப்பாவுடைய உணர்வு எப்படி இருக்குமோ புரிந்து கொள்ளணுமா, புரிந்து கொள்ளக்கூடாதா? சொல்லுங்க. அப்பா நம்ம கூப்பிடுறோம்ல, அப்பா கோவப்பட்ட என்ன பண்ணுவோம்? அப்பா கோபமா இருக்கிறாரு, என்ன பண்ணக்கூடாது? அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உணர்வை புரிந்து கொள்ளணுமா இல்லையா? அந்த சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துக்கிறார். அப்போ அவருடைய உணர்வை we must feel the feeling of Lord. முதலாவது ஆண்டவருடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதுதான் மிக அழகாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதனால்தான் எலிசபெத் அழகா புரிதி நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல படிக்குமா? லூக்கா 2:38. சாரி. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். எருசலேமின் மீட்புக்காக. எப்படி தெரியும் அம்மாவுக்கு? because she know the feeling of love. அந்த அம்மா இருக்கு, அந்த அம்மா இருக்கு. எலிசபெத் அம்மா தெரியும் அவருடைய ஃபீலிங் தெரியும். அதான் என்ன சொல்றாங்க அவங்க? காத்திருந்து எருசலேம் வாழ்வுக்காக வரக்கூடியவர் நபர் இவரே என்று சொல்லுவதை நாம் இங்கு காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, முதலாவது பார்த்தோம் கர்த்தர் கடவுளின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது கடவுளின் சித்தப்படி செயல்படுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கிற பொழுது நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பிளான் என்ன பண்ணுவோம்? இதுதான் ஆண்டவருடைய சித்தம் சொல்லுவோம். நம்ம பிளான் என்னைக்குமே என்ன வராதுங்க, நடைபெறவே நடைபெறாது. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறது ஒண்ணுமே நடக்காதுங்க. it will be real, it will be fact. இது உண்மை. நமது இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் நாம் நினைத்தபடி நடக்காது, ஆண்டவர் நினைத்தபடி தான் நடைபெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதுதான் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. யோவான் 3:31. சாரி, யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என்னுடைய சீஷர்கள். எப்படி சொல்றது? அவனுடைய சீஷரா இருக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. என்ன தெரியுங்களா? அவருடைய உபதேசத்துல எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்கணும். இதுதான் அவ்வளவுதான். வசனம் எல்லாம் சொல்லுது. நம்ம ஏற்ற என்ன பண்ணக்கூடாது? வசனத்தை மாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் உட்காரும் யோசித்தேன். நேற்றுடைய மனைவி சொன்னாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் தான் முடிவு போச்சு, சும்மா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றீங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க பைபிள் திறக்கிறீங்க, உங்க கண்ணில் வசனப்படுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாருங்க. அது என்ன பண்ணுவீங்க? பீச்சு போட முடியுமா? அல்லேலூயா. பைபிள் திரு வசனங்கள்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவருடைய பிறப்பில்லைன்னா நாம் இங்க அமர்ந்திருக்க முடியுமா? அதனால சில வசனங்களை, சில காரியங்களை நாம் அதிலே நிலைத்திருக்கணும். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு. சங்கீதம் 73:24 படிங்க. நான் படிக்க கேட்ட சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில். நீர் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி. நீ நினைச்சிருக்கிறோம் என்னுடைய ஆலோசனைப்படி தான் நடந்தது இல்ல. தாவீது மிக அழகா சொல்றார், இல்லவே இல்ல, நீர் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவில் என்ன பண்றாரு? நித்திய மகிமையில நம்ம சேர்க்கிறவராய் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. பிதாவின் சித்தம் என்னவென்று நாம் முதலாவது அனலைஸ் பண்ணணும். ஆண்டவருடைய சித்தம்னா வாட் இஸ் தி காட்ஸ் பிளான்? நம்ம அதுக்காக பொறுத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு it will take time. சில நேரங்கள் நமக்கு தேவைப்படும்.
சில காலங்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் அதை பொறுத்திருந்து பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு நேரங்களில் நாம் நினைச்சிருந்தோம். ஒரு முறை ஒரு சண்டே ஸ்கூல்ல அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்களாம், யாராருக்கு பரலோகத்துக்கு போக ஆசை, பரலோகத்தை பார்க்க ஆசை அப்படின்னு. எல்லா பிள்ளைங்களும் கை தூக்குனாங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்கவே இல்லையா? ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்கவே இல்லையா? உடனே ஏமா எல்லாரும் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறாங்க, நீ ஏமா கை தூக்கல அப்படின்னு கேட்ட உடனே பொண்ணு சொல்லிச்சா, இல்ல எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்ண முடியாது, எங்க வர முடியாது, எங்க வர முடியாதா, பரலோகத்துக்கு வர முடியாது. அம்மா முடிஞ்ச உடனே கடைக்கு போகணும், எங்கேயும் போயிடாத, சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா வெளியே வெயிட் பண்ணுவேன், என்ன பண்ணு கடற்கடன்னு முடியாது, அதனால என்ன பண்ணல கை தூக்கல. நீங்கள் குழந்தை போல் பரவாயில்லை, வாட் எவர் இட் மே பி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்றோர்களை கீழ்ப்படி நடக்கிற சுவாபம் அதுதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38 40 வருஷங்களை பார்க்கும் பொழுது மிக ஆண்டவராக நேசித்து அழகாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். படிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தப்பா, என் சித்தத்தின்படி அல்ல. I am only the instrument. நான் ஒரு கருவி, நான் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், நான் ஒரு மிஷின், ரோபோட் மாதிரி. அவ்வளவுதான். இந்த மிஷின்ல எப்பனா ஃபால்ட் வரும், கோல்டு வரும், ஹெட்டேக் வரும், எது வேணா வரும். பட் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என் சித்து வானதிங்க வந்து படி கட்டது அதை எழுப்புவதே என் அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்குது. நீங்க நினைச்சுட்டு இருக்கணும், இந்த உலகத்தில் நம்ம வந்த காரணம் தெரியாம இல்ல, இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாம் குழந்தை பிறந்தவங்க இன்னைக்கு 2 பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் சேர்க்கப்படும், 2 பிள்ளைகள் சேர்க்கப்படும் திருமுழுக்கின் வழியாக. பிள்ளை பிறந்தவங்க நினைப்போம், என்ன சொல்றோம், நம்ம பல்லாண்டுகள் வாழ வேண்டும், ஆனால் மறிக்கவே பிறந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறிக்கவே பிறந்தார், அவருக்கு தெரியும் கன்ஃபார்மா. அதனாலதான் நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ஒரு வாள் என்ன பண்ணுமா, ஊடுருவி போகும். ஆமா, ஆத்மாவை பட்டை என்ன பண்ணுமா, அவை எல்லாம் நடந்தது. நம்ம யோசித்து பார்க்கணும். ஜஸ்ட் இந்த குழந்தை பிறந்த உடனே நல்ல ஆரோக்கியமா இருக்குது, இந்த குழந்தை 5 வருஷத்துல செத்துரும் அப்படி சொன்னே நம்ம நிலைமை எப்படி இருக்கும், சாகாதபடி எந்த அளவுக்கு பாதுகாப்போம், பயங்கர அப்புறம் காவேரி கீவேரி எல்லா இடமும் தூக்கிப்போம்ல, காப்பாற்றும்ல, முயற்சி எடுப்போம்ல, இல்லையே. இங்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அப்புறப்பட வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பது வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 22 அவசரம் படிங்க. மத்தேயு 7 21 22. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, ஆமா, என்ட்ரி டிக்கெட்டே அதான். என்ட்ரி டிக்கெட் என்னங்க, பரலோகத்தின்படி செய்கிற சித்தத்தின்படி செய்கிறவனே அது நுழையும். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பாஸ்டர் இதெல்லாம் நல்லா சொல்றீங்க, ஆனா ஒரு பழக்கமான நிலைமையில் நாங்க இருக்கிறோம். சித்தத்தை நாங்க எப்படி செய்ய முடியும், சித்தத்தை நாங்க எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிற கேள்வி என் காதுல விழுது. நீங்க படிக்கலாம், சங்கீதம் 143 8 9 வசனங்கள் படிக்கலாம். உமக்கு பிரியமானது செய்ய அதிகாலை இயேசு வந்து கதவண்டை நின்றென்று தட்டி தாமத்து திறந்து இடம் தர கேட்கிறார். அவர் வந்து கேட்கிறாருங்க, சித்தத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, லார்ட் ப்ளீஸ் டீச் மீ, எனக்கு கற்றுத்தாருங்க, எனக்கு கற்றுத்தாரு. நம்ம கேட்கணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கு நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், கடவுளின் சித்தத்தின்படி செயல்படுங்கள். கடவுளின் உறவிலே
வளருங்கள் வாழுங்கள். மூன்றாவது தலைப்பு. இது பார்க்கின்ற போது மிக ஒரு அருமையான ஒரு காரியம். கடவுளுடைய உறவில், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் லார்ட். அந்த உறவு என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரமே இருக்கும். அது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஜட்ஜ் பண்றதுக்காக நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்மள. அந்த மனித உறவு தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க அழுது ஜெபிக்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்னதான் வரைக்கும் ட்ரெஸ் போட்டாலும், நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க? இவரா தெரியாதா, சின்னது பார்த்தது இவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, உலகம் அப்படிதான் நினைக்கும். உலகம் அப்படிதான் நினைக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கவே இல்லை. அந்த உறவை அறிந்தவர் ஆண்டவர். ஆமா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத ஒண்ணு உங்களை நினைச்சிருக்கீங்களா? ஐயோ, என்னை பத்தி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா, நான் செய்யறதெல்லாம் தப்பா நினைக்கிறாங்களாப்பா, நான் நல்லதானே செய்யறேன், நானு நல்ல விஷயங்கள் தானே செய்யறேன், ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன், நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாய் போனாலும் வெற்றி வருகிறது, ஆனால் மக்களுடைய பார்வையிலே வேறு விதமாய் பதிவாகிறது என்று நினைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம் இதுவே. அல்லேலூயா. அவர் உறவை உருவாக்குகிறவர், உறவை வளர்க்கக்கூடியவர். அதனால்தான் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கல? கோயில்ல பிறக்கல, மாளிகையில பிறக்கல, மாட்டு தொழுவத்துல பிறந்தார். மாட்டு தொழுவத்துல பிறந்தார். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? தொடக்க காலத்துல ஆலயங்கள் எல்லாம் வேறு விதமாய் காணப்பட்டது. சிலுவை டைப்ல இருக்கும் சர்ச்செல்லாம். அதனுடைய வரலாறு தெரியும். ரியல் கலர்ல நாங்க படிச்சதுலாம் சொல்லவும், ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் நேரடியாக என்ன பண்ணணும்? ஆள்ற பார்க்கணும். மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. இந்த சைட்ல தான் உட்காரணும். அப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. அவையெல்லாம் முறியடிக்கும்படியாக தான் அவர் மாட்டுத் தொழுவில் பிறந்தார். அந்த டோர் கிடையாது. All access will be free. There is no door. அங்க கதவு கிடையாது. ஈஸியா என்ன பண்ணலாம்? போய் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? தொழுதுட்டு வரலாம். அந்த நிலையில் தான் அவர் பிறந்தார். இங்கு இரண்டாவது மூன்றாவது பார்க்கிறோம். கடவுள் உறவிலே வளருங்கள் வாழ்வோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 8:21. அதற்கு அவர் தேவன் வசனத்தை கேட்டேன். அப்பா, முதல் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் வந்துச்சா? அவருடைய தொடக்கத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் கேட்டாரு. அதுக்கு ஆன்சர் வச்சா என்னதுங்க? படிங்க திருப்பியும். அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு சகோதரமா இருக்கிறார். ஒரு ஒரு எப்படி சொல்றது, யாரும் கொடுக்காத ஒரு பிரிவிலேஜ், யாரும் கொடுக்காத ஒரு பதவி, யாராலையும் பெற முடியாத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தருகிறார். எப்ப தருகிறாரு? அவருடைய வசனத்தை you should listen to God's word. God will be give a big promotion in the world. Hallelujah. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்ற பொழுது அவனே என் சித்தத்தின்படி கேட்கிற, சத்தத்தை கேட்கிறவன் வசனத்தை கவனிக்கிற யாரா இருக்கிறார்? எனக்கு தாயா இருக்கிறாங்க. பெண்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்கள் என்ன சொல்றாரு? கடவுளே சகோதரன் தான் சொல்லிக்கிறார். You are the special one. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களா யாருங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா யாரு? ஆமென். வசனத்தை உள்ள போய் அந்த உணர்வோடு கூட படிக்கணும். உணர்வோடு படிக்கணும். என் வசனத்தை கேட்டாலும் யாரு நீங்க? அவங்க தான் என்னுடைய தாய். யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? யாராலும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் சத்தத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்தால் அவர்களோடு கூட நான் உறவை உருவாக்குவேன், அவர்களோடு கூட நான் இணைத்துக் கொள்வேன், அவர்கள் என்னில் வாழ்வார்கள், நான் அவரில் வாழ்வேன். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கிற பொழுது 3 விதமான காரியங்களை பார்த்தோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 7:10 நிறைவு செய்யலாம். பின்னும் கர்த்தர்
ஆமா. இங்க பாருங்க, இந்த வசனத்தை சொல்லலாம், நான் கர்த்தர் என்ன பண்ண மாட்டேன், பரிச்சை செய்ய மாட்டேன், பரிச்சை செய்ய மாட்டேன். அப்போ எதுக்கு நம்ம வசனம் சொன்னேன்? இது முன்னாடி வசனத்துக்கான பதில சொன்னேன். நான் உங்க வசனத்தில் நிற்கிறேன், அதெல்லாம் என்ன பண்ணுங்க, என்னுடைய தாயா என் சகோதரா ஏற்றுக்கொள்ளும் சொல்ல முடியுமா? நம்ம வசனத்துல பண்ண முடியாது. இல்லையா நிற்க முடியாது. இல்லையா நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? 24 மணி நேரமும் நம்முடைய செயல்பாடு, நம்முடைய உறவு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த பயத்தோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை சோதித்து அறியவே முடியாது அன்புக்குரியவர்களே. அதனாலே ஆண்டவர் நம்மோடு கூட இணைய சித்தமுள்ளவர் அழைக்கிறார். ஆண்டவருடன் உறவு தொடர நம்மை அழைக்கிறார். கர்த்தர் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும், அவரது சித்தத்தை செயல்பட வேண்டும், மேலும் அவரிலே நாம் உறவு கொண்டு வளர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் என்பதாக வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் தருகிற திருவார்த்தையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதனால இன்னைக்கு நிறைய நம்ம யோசிச்சிருக்கோம். நம்முடைய பசங்களுடைய ஃபீலிங்கை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும், கணவனுடைய ஃபீலிங்கை கூட மனைவி புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அவைகள் அல்ல. முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார். அதன் மூலமாக உறவுகளை ஏற்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஒரு அருமையான பாடல் இருக்கும். உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, கேட்பாரற்று கிடந்த என்னை. நினைக்கிறீங்களா, என்னை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் வந்து விசாரிக்க மாட்டாங்க, யாரும் எனக்கு பேச மாட்டாங்க, யாரும் எனக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்களா? கேட்பாரற்று கிடந்த உன்னை தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை உங்களோட பகுதி பேசியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கல்விக்குள் ஆண்டவர் அநேகமான காரியங்களை நம்முடைய ஆளுங்களை செய்கிறார், நம்முடைய திருச்சபைகளை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீண்டும் இந்த 3 தலைப்புகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடவுளிடம் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள், கடவுளின் சித்தத்தை செயல்படுத்துங்கள், கடவுள் உறவிலே வளருங்கள், வாழ்வோம் என்ற இறை வார்த்தையோடு கூட ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலும் நம்மை கரப்பிடித்து வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களின் முடி ஒரு நிமிடம் மாத்திரம் இறை வார்த்தைக்காக ஆண்டவர் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் சொல்லுவோம். என்னை படைக்கின்றேன் படைக்கின்றேன் உம் பாதத்தில். வாரம் சர்ச்சைக்கு வந்து பாட முடியல. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கின்றேன் படைக்கின்றேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உயர்வதே உம் கையில் களிமண்ணா
ராஜா. உலகத்தில் வாழ்க்கை பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே தவறி போன நாட்கள்லாம் உண்டு. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வேண்டி ஒழுங்கு துதிக்கிறோம். எங்களை கரப்பிடித்து வழிநடத்தி வந்து துதிக்கிறோம். ஆண்டவரே டிசம்பர் மாதம் 27 தேதிகளை காணும்படியாய் செய்தே நன்றோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே அநேக உறவுகளை நாம் இழந்தோம். ஆண்டவரே ஆண்டவரே அநேக மரணங்களை கேட்டோம். ஆனாலும் தேவரே எங்கள் மீது நீர் பாராட்டின அன்புக்காக, எங்கள் மீது வைத்த அன்புக்காக, தயவுக்காக, எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே எதுவும் நிகழாதபடி ஆண்டவரே நல்ல காரியங்களை, சுப காரியங்களை நீ நிகழ்த்தீரே. நன்றோடு கூட துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக புதிய சபை சங்கமாக திருநிலைப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ஒரு விசேஷத்தை எழுப்புதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நன்றியோடு கூட எங்களை தாழ்த்திக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை வருகையிலே நாங்கள் உண்மையுள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எங்களுடைய கரங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென்.